கரூரில் ஒரு கணக்கு இருக்குன்னா அவங்களுக்கு முன்னாடி 10 பேர் கை தட்டுவான். பின்னாடி இருக்கிற 1000 பேர் முகத்தை சுழிப்பான். ஆனால் ஒரு பதவி கொடுத்துட்டாங்க, ஆட்சி நடத்துகிறோம், மக்களுக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு போகணும். பழி வாங்குற புத்தியிலே இருக்காங்கன்னு வரும். நல்லவங்களாகிடுவாங்க. நல்லவங்களா ஆக்காதீங்கன்றேன். நீங்கள் உங்கள் பேச்சால் அவர்களை நல்லவர்களா ஆக்காதீங்க. உங்கள் செயலால் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணணும். தராசு தட்டு ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், தாவேகா இவர்கள் சேர்கிறவர்கள், அப்புறம் அப்படியே வந்து ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆகிறது சிக்கல். அதுக்கப்புறம் இந்த தட்டு இன்னும் இறங்க ஆரம்பிச்சதுன்னா, ஏன் இறங்க ஆரம்பிக்குன்னு சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற சபல புத்தி உள்ளவர்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க இதுக்கு கெட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த தட்டு கீழே இறங்கிடும். அப்புறம் 10ஓட 11 தாவேகா அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். பார் உரிமையாளர்கள் அவ்வளோ ஆதிக்கம் இருக்கும். இன்றைக்கி ஒரு இதில் போட்டு முடிச்சு விட்டாங்க. எதாவது பண்ண முடியுதா? மின்சாரம் அவ்வளோ பண்ண வராங்க. பள்ளி கல்வித்துறை, ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் இப்படி பண்ணோம். நேற்று பேசணும், டெண்டர் மேட்டர் நேற்று பேசணும். இந்த டெண்டர் முறை இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்கள் இவர்களை கொண்டு வந்துட்டு நாளைக்கு இவர்களுக்கு மாறுறாங்க. நாளைக்கு இவரே ஒரு துறையில் யாராவது அமைச்சர் ஆக்கிடுறாங்க. அவர் எப்படி பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஒரு க்ளீன் விக்னேஷ் மாதிரியோ, நம்ம ரமேஷ் மாதிரியோ, ராஜ்மோகன் மாதிரியோ, சிடிஆர் மாதிரியோ நான் வந்து க்ளீனாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தலைமையை மாற்றுறாங்களா? தலைமையகத்தில் வேலை சில நடக்குது. தலைமையை மாற்றலை, தலைமையகத்தை மாற்றி 3 மாடியை கட்ட போகிறாங்க. கொஞ்சம் இது பண்ணாங்க. அமித்ஷா மாதத்தில் 2 நாள் இங்கே வந்து தங்குகிறார். கூடுதலாக அவருடைய பார்வை நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி விழுகிறது. எந்த திராவிட கட்சி காலி ஆகுதுன்னு தெரியாது. மைக்கே மணியர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் 2 பேரும் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை டெல்டாவில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரத்தை ஆரம்பித்ததே திமுக தான் அப்படின்ட்டு வைகோவும் அவர் சைடுக்கு சேர்ந்துட்டு திமுகவை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை 12 வந்து தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தை மாநாட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. அடையாளத்தை இழக்கிறதா தாவேகா? இதை பற்றி தான் இன்னும் பல விஷயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பல விஷயங்கள் வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியாகிருக்கு. அதில் வந்து குற்றவாளிகளில் 4 பேரை வந்து 4 பேரில் அசோக்குமாரும் வந்து ஆட் ஆகிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களை தம்பி. என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அந்த வழக்குகளில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? முதல்ல கொஞ்ச நாள் முன்னாடி கூட பேசியிருந்தோம். இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடக்குதுன்னு ஒரு வாரப்பத்திரிகை எழுதியிருந்தது. ஆட்சி எப்படியா கவிழ்க்க முடியும்? 6 மாதம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரது மூலிமா அந்த ஆட்சியை கவுக்கலாம். இந்த மாதிரி பைத்தியகார்த்தனத்தெல்லாம் எவனுமே பண்ண மாட்டான். கலைஞர் பண்ணவே மாட்டார். அப்போது இந்த ஆட்சியை கொஞ்சம் போக விட்டு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கினா பிறகு அதுலேருந்து அடிக்கிறது தான் ஒரு எதிர்கட்சிக்கு சரியாக இருக்கும். அப்போது எனக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது, அவ்வளோ இதுன்னு போராடலாம் புலம்பிக்கிட்டு இந்த ஆட்சி நீடிக்காது, 3 மாதம் 6 மாதம் டேட் கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த சர்ச்சையிலையும் சிக்கினா இதை திமுக செஞ்சு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அசோக்குமார் எங்கேருந்து வர்றாரு? அடுத்து செந்தில் பாலாஜி நோக்கி நீளுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே போய் பேசுகிறாங்கன்னா, நான் நேற்றே சில விஷயங்களை பதிவு பண்ணேன். இது எனக்கு தெரிந்து எனக்கு வர்ற தகவல் என்னென்னா, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு இளையராஜா இல்லை, கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் போய் பேச்சுவார்த்தை டபுள் டிஜிட் வரைக்கும் பேச்சுவார்த்தை போய் அதில் பல விஷயங்களை கையில் எடுத்து நல்லா ஒரு பெரிய வலையை விரித்து இப்படி பேசு, அப்படி பேசு, இங்கே வர சொல்லு, அங்கே வர சொல்லு, என்ன அமௌண்ட்டுன்னு பேசு, இந்த மாதிரி பல வாக்குமூலங்கள்லாம் எல்லாமே ஃபோனில் பேசும்போது ரெக்கார்ட் போடு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் ஃபைனலாக கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கியிருக்காங்க. இதில் அந்த திருநாவுக்கரசுலாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த இதிலெல்லாம் இருந்துக்கிட்டு கண்டதை உளறிட்டு இருந்தாலும் அவர் இவர்களெல்லாம் இப்போ அவர் மாட்டினோன்னே சொல்லிட்டார் இந்த 2 பேர். அப்போது அசோக் பேரும் இந்த எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கு. செக்ஷன் எல்லாம் கடுமையான செக்ஷனு பின்னாடி சொல்கிறேன். அப்போ எஃப்ஐஆரில் அசோக்குமார் பேர் இருக்குது. அசோக்குமார் 4 பேர் குற்றவாளிகளில் அசோக்குமார் ஒரு ஆள், A4. அப்போது இது இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான சுரேஷ், கார்த்திக் 2 பேரும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு முக்கியமான நபர் அவரும் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இந்த மாதிரி பெரிய அளவில் அரெஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. 9 பேர், 4 பேர் எஃப்ஐஆரில் காட்டியிருக்காங்க. இனிமேல் அடிஷ்னல் சீட்டு சேர்ப்பாங்க, அண்ட் அதர்ஸ் போட்டு சேர்த்துக்குவாங்க. அப்போ இதில் செந்தில் பாலாஜி சேர்க்கப்படுவாரா அப்படின்னா, யாராக கன்ஃபெஷன் கொடுத்தாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜிட்டையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த விவகாரம் எல்லாரும் யாரெல்லாம் சேர்க்கலாம் எல்லாரையும் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செக்ஷன் அந்த மாதிரி. அப்போது ஒரு அரசு இவர் டிடிவியை ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? டெல்லியில் அரெஸ்ட் பண்ணி தீகார் ஜெயிலெலாம் வச்சாங்க. அது என்னென்னா ரெட்டை இலை வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்தாருன்னு. அந்த மாதிரி ஒரு கடுமையான விஷயம். அரசு ஊழியர், எம்எல்ஏவும் அரசு ஊழியர், அவரை லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சினா அது கடுமையான செக்ஷன். அப்போது என்ன ஆகுது இந்த வழக்கில், என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊழல் தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இது வந்து எதுக்கு வரும்னா இந்த அரசு ஊழியர்கள், அரசு சம்மந்தப்பட்ட ஊழலுக்கு வரும். ரொம்ப கடுமையான சட்டம், தண்டனையும் பெருசு. அதனால் ஜாமீன் வந்து கோர்ட்டில் போய் தான் வாங்க முடியும். கைதாவது முன்னாடி முன்ஜாமீன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதில் என்னென்னா பிரிவு 8 அரசு ஊழியருக்கு லஞ்சம் கொடுத்தல். இது வந்து 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி, அதாவது பிஎன்எஸ் 8 ஐபிசியில் என்னன்றதை நான் சொல்கிறேன். 120B வரும்னு நினைக்கிறேன். லஞ்சம் வாங்குவது மட்டுமில்லாமல் லஞ்சம் கொடுப்பதும் அல்லது கொடுக்க முயற்சிப்பதும் குற்றமாகும். ஒரு அரசு ஊழியரை தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வைப்பதற்காக அல்லது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அவர்கள் நேரடியாகவோ அல்லது மற்றொரு நபர் மூலமாகவோ சட்டத்திற்கு புறம்பான ஆதாயங்களை தருவது அல்லது தருவதாக வாக்குறுதி அளிப்பது இப்பிரிவின் கீழ் குற்றமாகும். வாக்குறுதி கொடுத்தாலே குற்றம், பேச்சுவார்த்தை நடத்தினால தெரிஞ்சு இதனால் இதுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு அல்லது அபராதம். பிரிவு 12 பிஎன்எஸ் பிரிவு 12 இது வந்து குற்றத்திற்கு துணையாக இருத்தல். இதுவும் 120B தான், கூட்டு சதி மாதிரி. இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு குற்றத்தையும், உதாரணமாக லஞ்சம் வாங்குவது அல்லது கொடுப்பது செய்வதற்கு ஒரு நபர் உடந்தையாகவோ அல்லது துணையாகவோ இருந்தால் இப்பிரிவு பாயும். கூட்டு சதியில் கொண்டு வந்துடுவாங்க 120B பழைய செக்ஷனு. ஆனால் அதற்கு துணையாக இருந்தாலே குற்றம் ஆகும்னா எத்தனை பேரை சேர்த்தாலும் அத்தனை பேருக்கும் சேம் இது மாதிரி தான் போகும். இந்த நார்கோட்டிக் செக்ஷன் வருதுல்ல, அது மாதிரி அந்த ஆக்ஷன் மாதிரி. இதுக்கு வந்து 3லேருந்து 7 வருஷம் தண்டனை உண்டு. அடுத்து பிஎன்எஸ் செக்ஷன் 61/2A கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது குற்றச்சதி. இதுக்கு வந்து 2 அல்லது மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஒரு சட்டவிரோதத்தை செய்தால், இங்கு ஊழல் அல்லது மிரட்டல் போன்ற செயல்கள் செய்ய திட்டம் தீட்டினால இது வந்து குற்றச்சதியாகும். இதான் 120B. மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 2 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்ய சதி செய்தால் அவர்கள் அந்த குற்றத்தை நேரடியாக செய்தாக கருதப்பட்டு அதே அளவிலான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்போது இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி சேர்க்கறது கூட்டு சதி பண்ணியிருந்தா அதற்கான என்ன தண்டனையோ, நீங்கள் செய்யலையோ எதுவோ பேசியிருந்தாலோ கான்வர்சேஷனுக்கு போயிருந்தாலோ அது செஞ்சது மாதிரியே தண்டனைன்ற மாதிரி வருன்றது. மாட்டுறாங்களா? அடுத்து பிஎன்எஸ் 351/3 முன்னாடி 306/2 இருந்தது பழைய ஐபிசி. இப்போ 351/3 கொலை மிரட்டல் அல்லது கடுமையான மிரட்டல், கிரிமினல் இன்டிமிடேஷன். ஒரு நபரை நோக்கி மரணம் விளைவிப்பதாக கொலை மிரட்டல் அல்லது உடலில் கடுமையான காயம் ஏற்படுத்துவதாக அல்லது சொந்தத்தை அழிப்போன்ற மாதிரி மிரட்டுறது இந்த தண்டனை கீழே வருது. இது 7 வருஷம் வரைக்கும் தண்டனை. இந்த வழக்கின் தன்மையை பார்க்கும் பொழுது அரசு ஊழியர் ஒருவருக்கு சாதகமாக செயல்பட லஞ்சம் கொடுக்க முயன்றது, அதற்கு சதி திட்டம் தீட்டியது மற்றும் இது தொடர்பாக கடுமையான மிரட்டல் விடுத்தது அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கு ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு இவ்வளோ கடுமையான சட்டப்பிரிவு இருக்குது. இதில் வந்து முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவரை வந்து அடிஷ்னலாக சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, சட்டமன்ற உறுப்பினர் சலுகை எதுக்கு பொருந்தும்னா வேறு வழக்குகள், சிவில் கேஸ் இந்த மாதிரி இதுலனா நீங்கள் பர்மிஷனு அது இதுன்னு இருக்குது. இந்த மாதிரி கிரிமினல் கேஸுனா சட்டமன்றம் நடக்கும்போது மட்டும் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். மற்றபடி இதில் வந்து குற்றவியல் வழக்குகளில் எஃப்ஐஆரில் உள்ள பிரிவுகள் கடுமையாக இருந்துச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரை கைது செய்ய எந்த தடையும் இல்லை. ஆனால் அது கூட்டத்தொடர் நடக்கும்போது அதெல்லாம் பர்மிஷன் வாங்கணும் தனி. இது வந்து ஜாமீன் செக்ஷனாக பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள், ஜாமீன் வரக்கூடிய குற்றமா அல்லது இது வந்து கைது நடவடிக்கைன்றது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 8 and 12 இவை தீவிரமான பிரிவுகள் என்பதால் ஜாமீனில் வர முடியாது. நான் பெயிலபிள் செக்ஷனாக தான் கருத முடியும். நீதிமன்றத்தில் தான் போய் நீங்கள் ஜாமீன் வாங்கணும். இது கடுமையான. அதே மாதிரி 351/3 தான் 306/2 இது வந்து இதுவும் பொதுவாக வந்து ஜாமீனில் அதுக்கு ஸ்டேஷன் ஜாமீனில் கொடுத்துடலாம். ஆனால் இது கூட
ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் கடுமையான பிரிவாக மாறும். ஆகுது. அதனால் ஆன்டிசெப்டரி பெயில் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அப்ளை பண்ணலாம், அது எப்படி நடக்கும்னு தெரியாது. இதில் விளக்க தேய்ச்சா பூதம் வரும், வழக்கு போட்டாங்கன்னா இடி வரும். வருமா? இருக்குது, பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு. சட்ட ரீதியான அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் கையில் எடுப்பதற்கு சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. அவை இந்த வழக்கில் எவ்வாறு பொருந்துகின்றன? ஷெட்யூல்டு ப்ரிடிகேட் அஃபென்ஸ், அதாவது மூல குற்றங்கள். அமலாக்கத்துறை நேரடியாக வந்து எந்த ஒரு வழக்கையும் தானாக பதிவு செய்ய முடியாது. இது நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இதுதான் நடைமுறை. உள்ளூர் காவல்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையோ பதிவு செய்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட சில சட்ட பிரிவுகள் இருந்தால் மட்டுமே ஈடியால் வர முடியும். அது என்ன பிரிவு? ஷெட்யூல்டு அஃபென்சஸ், பட்டியலிடப்பட்ட குற்றங்கள். ஊழல் தடுப்பு சட்டம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குற்றச்சதி சொன்னோம்ல, 120B குற்றச்சதி, கூட்டு சதி ப்ளஸ்ஸு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ரெண்டும் இருந்தால் இரண்டுக்கும் பின்னாடி பண மோசடி இருக்கும். அதனால் பிஎம்எல் ஆக்டு இதுக்கு பொருந்தும். அதனால் பிஎம்எல் ஆக்டு கீழே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியதுன்னா இந்த 2 இது தான் அப்படின்றாங்க. எனவே எஃப்ஐஆர் அடிப்படையாக கொண்டு சட்டப்பூர்வமாக இடி உள்ளே வரும். ஏன் வரும்? ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த கூட்டு சதி, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே லஞ்சம் கொடுக்க முயன்றதோ இல்லை கொடுத்ததாலோ அல்லது குற்றச்சாட்டு இருந்தால் அங்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது கருப்பு பணப்புழக்கம். உழைச்சா கொடுப்பீங்க. அதனால் இந்த சாத்தியக்கூறுகள் அதிகம். லஞ்சமாக பெறப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட பணம் எங்கே போச்சு? அது வேறு ஏதேனும் சொத்தாக மாற்றப்பட்டதா அல்லது கைமாறியதா அப்படின்னு ஆராயிற உரிமை இருக்குது. அதே நேரத்தில் அந்த பணம் எங்கேருந்து வந்தது அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அதனால் ஈசிஆர் போட்டு இதை உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் மாதிரி உள் விசாரணை செஞ்சு பிஎம்எல் ஆக்டுக்கெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணாங்கன்னா உள்ளே போய் உக்காந்துக்க வேண்டிதான். அதனால் இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்கலான நிலையை நோக்கி நகர்கிறது. ஏன்னா இப்பொழுது கைதானவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலங்கள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் எஃப்ஐஆரில் அடிஷ்னலாக போட்டு சேர்த்தாங்கன்னா அது வந்து இந்த இதுக்கு இதாக மாறும். ஆமாம். இதில் வந்து இந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நான் சொன்னல 61 BNS 61/2/A இது வந்து பழைய ஐபிசி செக்ஷன் 120Bக்கு இணையானது. கூட்டு சதி, கிரிமினல் கான்ஸ்பிரன்சி. இன்னொரு செக்ஷன் வந்து 351/3ன்றது 506/2. அதே மாதிரி 98 செக்ஷன் BNS பிசி ஆக்ட் செக்ஷன் 8ன்றது ஊழல் தடுப்பு சட்டம், பழைய சட்டம் தான் செக்ஷன் 8. அதே மாதிரி தான். அதே மாதிரி பிசி ஆக்டு 12 அதுவும் ரொம்ப சீரியஸானது, அது பழைய செக்ஷன் 12 தான். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 8 and 12 வந்து ரொம்ப கடுமையானது. நான் பெயிலபிள் செக்ஷன் ப்ளஸ் 120B அதை விட கொடுமையானது. ப்ளஸ் இதற்கு எல்லாம் ஆதாரமாக இருந்து நீ மட்டும் இதை பண்ணலனா, நீ மட்டும் இதை வாங்கிக்கலனா பேட்டா, ஆட்சி போச்சுன்னா பேட்டா நீ கண்டம், உன் ஃபேமிலி இருக்காது. இதெல்லாம் வந்து 506/2ல் வரும். அது வந்து 351/2A3ல் வருது. அதனால் இந்த செக்ஷன் எல்லாமே கடுமையான செக்ஷனாக போடப்பட்டிருக்கிறது. அதுலேயும் வந்து நீங்கள் எதில் மாட்டக்கூடாதோ அந்த செக்ஷனில் தான் மறுபடியும் மாட்டுறீங்க. இதில் பிஎம்எல் ஆக்டு ஈஸியாக அப்ளிகபிள் ஆகும். அமலாக்கத்துறை பூதம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூதத்தை தேய்கிறவங்க பூதத்துக்கு சொந்தக்காரங்க மேலே இருக்கிறாங்க. அதனால் அது எப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சார், விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் 2 பேரும் வந்து தாவேக்கால் இணைஞ்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நாங்கள் டெல்டாவில் காட்டணும் அப்படின்ட்டு சவால்லாம் விட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டத்தோடு போயிருக்காங்க மொத்தமாக. விஜயபாஸ்கர்கள் அதிமுகவில் இணைந்திருக்காங்க. இன்னும் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், வளர்மதின்னு எல்லாம் அக்கா வளர்மதியை கணக்கு நான் கூட குழம்பிட்டேன் நேற்று. ஆனால் இந்த வளர்மதி வேறு வளர்மதி. MSM ஆனந்தன் இவர்கள் எல்லாம் மீசக்காரு, இவங்க எல்லாருமே வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வென்ற சாதித்த இடங்கள்லேருந்து ஆட்களை சேர்த்துட்ருக்குறாங்க. தோற்று போன இல்லை 0 வாங்கின வட மாவட்டங்களில் அங்கேருந்து யாரையும் இது வரைக்கும் பண்ணலை. இன்னொன்று, தாவேக்கா தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்குது. குதிரை பேரம் அதெல்லாம் பேசியிருந்தாங்க. குதிரை பேரம்ன்றதுனா நீங்கள்
யார் யோகியர்கள் அப்படின்ற கேள்வி வரும். இன்னைக்கு கூட வைகோ கேட்டிருக்காரு. சரிப்பா, முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டது வந்து, நாங்கள் வர்றோம், எங்களோட 2 எம்எல்ஏக்கள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் உதயசூரியன் நின்றனால ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும், நம்ம அதை பார்த்துக்கலாம், நானே கூட பிரச்சாரம் பண்ணுறேன், உங்கள் எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அந்த டைம் வரும்போது நானே பார்க்குறேன் அப்படின்றார். அப்படின்றத குதிரை பேரமாக அவருடைய வாக்குமூலமாக எடுத்துக்கிறாங்க. ரைட்டு, அந்த 2 பேரும் ஏன் வரல? அவ்வளோ கொள்கை பற்றா திமுக மேலே? அவங்க மதிமுக தானே. ஆனால் திமுக சின்னத்தில் தானே சார் நின்னாங்க. ஏங்க சின்னத்தில் நின்னால திமுக ஆகிடுவாங்களான்னு கேட்குறேன். அவங்க ஏன் திமுகவில் சேரலன்றேன். ஆரம்பத்திலேயே அவர்கள் மதிமுகவில் தானே ட்ராவல் பண்ணுறாங்க, மதிமுக கட்சியாகவே தானே இருக்காங்க. ஈவன் நம்ம இவர் மல்லை சத்யா போனப்போ கூட போடல கூட வெளியே. அப்படி பார்த்தா திமுக சின்னத்தில் நின்று இருக்கக்கூடாது, மதிமுக தன்னுடைய தனி சின்னத்தில் நின்று இருக்கணுமே. அதெல்லாம் நின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா தேர்தலில் உடன்பாடுன்னு வரும்பொழுது கூட குறைச்சல் இருக்கும். அதில் திட்டமிட்டு தாவேக்க மதிமுகவை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை தான் நிற்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலை அன்றைக்கி நேரம் அடிமை புத்தி. இன்னைக்கு தான் வீரம் தாவேக ஆப்ஷன் இருந்தது சார். இப்போ வந்து தாவேகா ஜெயிச்சிடுச்சு, பெரும்பான்மையாக நம்ம வந்து இருந்தது, இங்கேயும் போயிடக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா, மதிமுகவில் இருந்தார்கள், மதிமுக கூட்டணி திமுகவோட, மதிமுகவிற்கு நீங்கள் உதயசூரியனில் தான் அவங்க 4 தொகுதி கொடுக்குற 4மே நீங்கள் உதயசூரியனில் போட்டிடணும் அப்படின்றப்போ தன்னுடைய கட்சியிலேருந்து 4 பேரை வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்துறாரு. யார்? வைகோ அவர்கள். அப்போ அவங்க யார்? மதிமுகவினர் தானே. மதிமுகவினர். ஆமாம். உதயசூரியனில் நிற்கணும்னா அந்த கட்சியில் உறுப்பினராகி பொதுச்செயலாளர் சைனோட அந்த பிஃபார்ம் ஃபில் பண்ணி நிற்கணும். இது நடைமுறை. யார் தான் நிற்கல? ரவிக்குமார் கூட உதயசூரியன் சின்னத்தில் நின்னார். ஜவாஹர்லால் உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால் அவர் மனிதநேய மக்கள் கட்சி கிடையாது, திமுக அடுப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த கட்சி மதிமுக அணி மாறும்பொழுது மதிமுக எம்எல்ஏக்கள், அதான் மதிமுகவினர் உதயசூரியனில் நிற்க வச்சதுனால உதயசூரியன் நின்றுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க கட்சி தலைமை முடிவை ஏற்று தானே வரணும். ஆனால் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் போங்க, இப்போ விசிகா தாவேக ஆதரவு இல்லை, நாங்கள் விலகுறோன்னு இப்போ இவர் வந்துடுறாரு திரும்ப. இல்லை இவர் வன்னியரசு இல்லை நான் நீ போய்ட்டு வானே நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னார்னா நீங்கள் இதே மாதிரி சொல்லுவீங்களா? அது எப்படி? அவங்க வந்து அப்படி அங்கே அமைச்சராக இருக்கார்ல, அதான் கரெக்டுன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவரும் விசிகா தானே, அங்கே அமைச்சராக இருக்கார், அவ்வளோதான், கூட்டணியில் இருக்கிறதுனால. நீ போ அப்படின்ட்டு நானே இருந்துக்கிறேன், தாவேக்கால சேர்ந்துக்கிறேன்னா சரியாக இருக்குமா? அப்படி தான் 2 பேரை வைகோ வாய்ப்பு கொடுக்குறாரு தன் கட்சியில். வேறு யாராவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல? இந்த 2 பேருக்கு அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு மதிமுக சார்பில் நிற்கிறதுக்கு சின்னம் தான் உதயசூரியன். அவர்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக கட்சியினர் அவங்க. அப்படி பார்த்தா அமமுக எம்எல்ஏவும் தனியாக போயிட்டார் தானே, டிடிவி கூட வரல. இல்லை ஆமாங்க, யார் இப்போ இல்லைன்னு சொன்னது? அப்போ இந்த இது வந்து இவர்கள் 2 பேரும் ஏன் அங்கேயே இருக்கிறாங்க? மதிமுக தானேங்க, நீங்கள் 2 பேரும் மதிமுக. இடையில் ஒரு ஏற்பாடாக அந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னாங்க. ஏன் நீங்கள் இப்போ திமுகவில் இருக்கீங்க, வர முடியாதுன்னு ஏன் திமுகவில் இருக்கீங்க? உங்கள் கட்சி மதிமுக தானேங்க, உங்கள் தலைவர் வைகோ தானே, அவர் தாவேகா கூட போகணும்னு முடிவெடுத்துட்டாரு. போக வேண்டியது என்ன? ஏன் இங்கே இருக்கிறீங்க? கொள்கையா? திமுக மேலே கொள்கை இல்லை தாவேகா கூட போகக்கூடாதுன்னு ஏதாவது முடிவா? இப்போ என்ன விவகாரம்னா அதில் சில விஷயங்கள் அதை தான் வைகோ கேட்குறாரு. குதிரை பேரனா எதனா பெருச்சாலி பேரமான்னு கேட்குறாரு. அவங்கள பெருச்சாலி லெவல் பஸ் ஸ்டாப்பில். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஆதாயம்ன்றது முதலாளித்துவ கட்சிகளில் நடக்கும். கட்சி தலைவன் கொள்கை இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அவர்கள் லாஸ்ட்டில் வரலாற்றில் ஓரத்தில் தள்ளப்பட்டு எப்படி இருந்துச்சு பார், பணம் எவ்வளோ வாய்ப்பு வந்துச்சு விட்டு இப்படி இருந்து இப்படியே அழிஞ்சு போச்சு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வந்து அது இதுவாகிடும், அக்ரினே ஆகிடும். அந்த மாதிரி பொழைக்க தெரிஞ்சவன் பெரிய தலைவர்ப்பா, பரவாயில்லப்பா அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி வகை தான் அதிமுக. இதில் எங்கே கேள்வி வருதுன்னா, தாவேகா தன்னுடைய கட்சியோட நிலைப்பாடை வந்து தேர்தலுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவங்க, குதிரை பேரத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் அதே குதிரை பேரம் வந்து தாவேகால நடக்குது அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லும்போது, அவங்கள மாதிரி தானே நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தானே பார்க்கப்படுது. அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த நடவடிக்கை ஏற்புடையது அல்ல. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அதை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் செய்கிறது கரெக்டுன்னு நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த கட்சியுடைய அடையாளத்தை அளிக்கும். தாவேகாவுடைய அடையாளத்தை
இந்த நடவடிக்கைகள் அழித்துவிடும். முதல் காரணம் இந்த மாதிரி ஆதாயத்தை எதிர்பார்த்து போகிறது. பிரதான காரணம் அதிமுக தலைமை இந்த விவகாரத்தில் எனக்கு என்னன்னு இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி வெளியே போனார், அந்த குரூப் அப்படியே 19 பேர் திரும்பி உள்ளே போயிட்டாங்க. அவங்கள நீங்கள் திரும்ப கட்சிக்குள்ளே வைக்கிறதுக்கோ இதுக்கோ என்ன பண்ணீங்க? குறைந்தபட்சம் அவர்கள் முன்னாடி இருந்த பதவி கூட கொடுக்கலையே. அவர்களை எஸ்பி வேலுமணியே அந்த கூட்டத்தில் துரோகின்னு திட்டுறாங்க. அப்புறம் எஸ்பி வேலுமணிக்கு அந்த கட்சி அதிமுக அந்நிய கட்சியாக மாறிடுதுல்ல. மகளிர் அணி அழைப்பு கூட விடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு நிர்வாகிகள் அழைப்பு அழைப்பு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே என்னன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். இன்செக்யூரிட்டி. இவருக்கு நம்ம எஸ்பி வேலுமணிக்கும் மற்றவர்களுக்கும் தலைமை நம்மளை ஏற்றுக்குச்சுப்பா, மன்னிச்சு ஏற்றுக்குச்சு அப்படின்னு போனால் மன்னிப்புன்ற இடத்துல அந்த இடத்துல என்னது அவர்களுக்கு மன்னிப்புன்றது பதவி கொடுக்கறது. ஆனால் கட்சிக்குள்ளேயே எல்லோரும் மத்தியில் துரோகிகள் போனாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஆகிடும். அப்போ நம்ம இந்த கட்சி 3வது இடத்துலேருந்து 2வது இடம் வந்து 2வது இடத்துலேருந்து முதல் இடம் வரதுக்கு முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும். ஏன்னா முதலாளித்துவ கட்சி உலகில் லாபம் நஷ்டத்தை இயங்கிறது தான். அப்போ நம்ம இவ்வளோ அப்போ இங்கே எல்லோரும் நமக்கு முன்னாடிலாம் போயிட்டாங்க, 3 பேர் போயிட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் போனார், ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஏற்றுட்டாங்க. அந்த கதவு திறந்தே இருக்குது, கூப்பிட்றாங்க. அப்படின்றப்போ இதில் விஜயபாஸ்கருக்கும் சிவி சண்முகத்துக்குமே ஒரு ஈகோ கிளாஷ். இவங்க இதில் எடப்பாடியோட சிவி சண்முகம் இன்னை வரைக்கும் முடிவெடுக்காமல் அப்படியே இருக்கார். விஜயபாஸ்கர் நான் என்ன முடிவெடுக்கணும் சொல்லுங்கன்ட்டு ஆதரவாளரில் கூப்பிட்டு வச்சு அண்ணாதுரை மாதிரி ஒரு முடிவை எடுத்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் அங்கே கிரீன் சிக்னல் வாங்கி உள்ளே போகிறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்த மாதிரி இவர் வந்து முந்திக்கிட்டு இவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இப்போது இந்த இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை குதிரை பேரோன்றதோடு தான் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா இணைந்தவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் மரகதம் குமாரவேலோ, இசைக்கு சுப்பையாவோ இல்லை மற்றவர்களோ பார்த்தா எம்எல்ஏக்கள் அது பெரிய இது இல்லை, அதிமுக சேர்க்குறீங்க. ஆனால் விஜயபாஸ்கர்கள் இணையும் பொழுது தான் பிரச்சனை பெரிதாக வெடிக்கிறது. உங்கள் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. ஏன்? விஜயபாஸ்கர் மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்குது. இந்த கடந்த திமுக ஆட்சியுடைய செந்தில் பாலாஜி அவர் அவ்வளோ வந்தது. அது அப்புறம் தான் செந்தில் பாலாஜி வெளியில் போகிறாரு விஜயபாஸ்கர். அப்போ அவர் மேலே அவ்வளோ பிரச்சனைகள், வழக்குகள், சிபிஐ வழக்கு, இடி வழக்கு எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தூய சக்தி அதெல்லாம் பேசிக்கிட்டு இவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்குறேன். அப்படி என்ன அவசியம்? யார் முடிவு பண்ணுறா? விஜய்க்கு யார் இந்த தவறான வழிகாட்டுதலை கொடுக்குறா? ஏங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கு 35% ஓட்டு கிடச்சிச்சிங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்க தமிழக மக்கள். 2 திராவிட கட்சி வேணாம், நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய அப்பழுக்கற்ற தொண்டர்கள், கடுமையான உழைப்பு, மற்றவங்களாம் கிண்டல் பண்ணப்போவும் இது பண்ணப்போ எங்கள் தலைவன் ஜெயிப்பான், எங்கள் தலைவன் முதலமைச்சராக வருவான், என் தலைவனை விட்டு ஆள் இல்லை, இதை பாடுறா இவங்களாம் விசில் அடித்தாங்க கொஞ்சிங்க, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நாங்கள் தான் ஜெயிப்பேன், தலைவன் ஜெயிப்பான், ஒவ்வொரு வீட்லேயும் என் தலைவன் இருக்கிறான். இந்த நம்பிக்கையை வச்சு உழைச்ச தொண்டர்கள் இருக்காங்கள, நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். அவர்கள்ட்ட கட்டமைப்பு இல்லைன்னுன்ற இது நம்மள்கிட்ட இருந்தது விமர்சனமாக. ஆனால் அதை மீறி அந்த வேட்பாளருக்கு அவ்வளோ சாரியாக வந்து தொண்டர்கள் வந்தார்கள். அந்த வண்டி கொடி கட்டிட்டு நிற்கிது எம்எல்ஏ வண்டி, அதை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, செல்ஃபி எடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஒரு பற்று, அந்த ஒரு அபிமானம், இதெல்லாம் தான் இவர்களுக்கு அந்த வெற்றியை தேடி கொடுத்தது. ஜென்சின்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்களா, ஜென்சியை மீறி பெண்கள் வாக்கு, மாற்றம் விரும்புபவர்கள் வாக்கு, பொதுமக்கள் வாக்கு எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிரான திமுக ஆட்சி ஒழியணும் அப்படின்ற வாக்கு, இது எல்லாம் விஜய்க்கு விழுன்னு நம்ம நம்பிக்கிட்ட நேரத்தில் இவர்களும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, அவர்களும் போட வேணான்னு அங்கே விழுற வாக்கும் சேர்ந்து இவர்களுக்கு விழுந்து தான் 35%. அப்போ இப்படி நீங்கள் வாங்கி ஒரு நம்பிக்கையோடு வந்து உக்காந்துட்டீங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல தான் உண்மை தான். ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி இதில் இருந்த கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சியும் உங்களுக்கு வந்துட்டாங்கல்ல, அதில் பலரும் வந்து நேற்று வரைக்கும் உங்களுக்கு உறுதி கொடுக்குறாங்க, 5 ஆண்டுக்கு நாங்கள் விலக மாட்டோம். ஆமாம், விலகுனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்போ இந்த கட்சிகளுக்கு தேவை இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு கரெக்டான அரசியல்னா இன்றைக்கி இடதுசாரிகள் 4 பேர் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க, இவங்க வண்டியாக திட்டினோன்னே இப்போ திருப்பி திட்டி முறிச்சின்னு நிற்கிறாங்க. இனி அவங்க அங்கே போக மாட்டாங்க. அந்த படகு ஓட்ட விழுந்துச்சு, அதில் ஏறினா மொத்தமாக மூழ்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன லாபம்? உள்ளாட்சி தேர்தலில் அட்லீஸ்ட்டு மாநகராட்சியில் நகராட்சியாவது ஒரு 2-3 நகராட்சி சிபிஎம் கேட்டு வாங்கலாம். அப்போ ஊராட்சி பஞ்சாயத்துன்னு சிபிஎம் சிபிஐக்கு கிடைக்கும். அடுத்து எம்பி சீட் வரும்போது 2 சீட்டு கௌரவமாக கேட்டு வாங்கி தொடங்கலாம். ஆமாம், அது இல்லை 3 கூட கேட்டு வாங்கலாம், அது அவங்க சாமர்த்தியம்.
அடுத்த சட்டமன்றம் வரும்போது எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பிக்கையில் தான் இடதுசாரிகள் ஓடுறாங்க. இதே தான் காங்கிரஸ், இதே தான் விடுதலை சிறுத்தைகள், இதே தான் முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்லாம் மொத்தமாக முறிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வாக்கே திமுகவுக்கு இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க? சரி, 1 2 பேர் உதிரியா வர்றோம், நாங்கள் சேர்றோன்னா சேகரிங்க, ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்றீங்க, ராஜினாமா பண்ணிட்டு சேகராங்க, அது ஓகே. இது போன்ற கடுமையான குற்றச்சாட்டு உள்ள நபர் இன்னைக்கு கனிமொழி அக்கா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டு இவர் வந்து அதில் போட்டு அதில் குட்கா கரை நீக்கிற அளவுக்கு அந்த வாஷிங் மிஷின். செந்தில் பாலாஜி எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? எந்த வாஷிங் மிஷின் வச்சு வெளுத்து உள்ளே சேர்த்தீங்க? இன்னை வரைக்கும் அவர் பிரச்சனைக்குரிய நபராக இருக்காரா? அது அவங்களுக்கே தெரியும். தனிப்பட்ட முறையில் கனிமொழி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும். திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தது யார்? ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி, செகண்ட் சேகர் பாபு போன்றவர்கள் தான். நீங்கள் இவங்களெல்லாம் கழிச்சிட்டு பாருங்கள், திமுகவுக்கு பெரிய அளவுக்கு இது இருக்காது. இன்னெஃபிஷியன்ட் தனி, அதிகாரிகள் ஆட்சி அதெல்லாம். ஆனால் கட்சி இந்த மாதிரி ஊழல், முறைகேடு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு திமுக முயற்சி பண்ணுறது. முதலமைச்சரே முயற்சி பண்ணுறாரு. டெல்லி வரைக்கும் போகிறாங்க, கோர்ட்டு வச்சுப்போம். இதெல்லாம் யாருன்னு பார்த்தா இவங்க பார்த்தா. அதில் சேகர் பாபு கூட இல்லை. சேகர் பாபு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த பிஜேபி பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை தலை கொடுத்தாரு. சென்னை மாநகராட்சி இந்த மாதிரி சென்னையில் பேரை கெடுத்துட்டு இந்த மாதிரி. ஆனால் செந்தில் பாலாஜி உங்களுக்கு நான் பரம்பரை திமுககாரா? அப்படி என்ன அவரை 2018 நீங்கள் திட்டுக்கும் அடுத்த வருஷமே அவரை சேர்த்து உடனே மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ நிற்க வைக்கிறீங்க. அடுத்து 21 ஜெயிச்சோன்னு 2 பிரபல துறை கொடுக்குறீங்க. அப்போ இந்த இதெல்லாம் கொடுத்து கட்சிக்குள்ளே எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களா? துரைமுருகன் 71 மேலே இருந்து கட்சியில் இருக்கிறவர், அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் வர்றாரு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு, கட்சியுடைய தலைவராக இருக்கிற பார்க்கறதுக்கு வராரு. கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, செந்தில் பாலாஜி வராரு பார்த்துட்டு போட்டோம்னா கோச்சிங் போனாராம். இது பல தடவை நம்ம அந்த இது பேசியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு பண்ணீங்களே, அவர் எந்த வெள்ளாமை வச்சு வெளுத்தி அவருக்குள்ளே கொண்டு வந்தீங்க? ரகுபதி எதுலேருந்து வந்தார்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கணக்கெடுத்தா அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ் சார் எல்லாருமேலும் கேஸ் இல்லையா? ராஜகண்ணப்பனுடைய அந்த ஆணவ தோணிலாம் அதிமுகவுக்கு மேலே பல பேர் பார்த்து முகம் சொல்லிச்சவங்க உண்டு. திமுகவில் வந்தவங்களும் எப்படி கூட்டணி கட்சி தலைவரையே அவர் நடத்தினது தானே இன்றைக்கி அந்த ட்ராவல் மெட்டீரியலாக இருக்குது, பிளாஸ்டிக் சேர்ன்றது. இப்போ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தானே பண்ணியிருந்தீங்க. இது எந்த வெள்ளாமை வச்சு வெளுத்தீங்க? என்ன வாஷிங் மெஷின்றது வெறுமனே ஊழல் பணம் மட்டும்தானா? அந்த நாலேஜ் பணம், அந்த மனசு இருக்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு. சமூக நீதி கட்சி தானே, பெரியாருடைய பேரன் பேத்திகள் தான் நீங்கள்லாம். ராஜகண்ணப்பனை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க? கேகே சார் அவங்க சமூகம் சார்ந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சேகர் பாபு யார் கலந்துக்கல? ரகுபதி, ஏன் கனிமொழியே போய் கலந்துக்கினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் எந்த வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க? வார்த்தைகள் பேசும் பொழுது ஒரு கை நீளும்போது 3 விரல்கள் உங்களை நோக்கி நீள்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. அதற்காக தாவேகா செய்கிறதுலாம் நான் நியாயம்லாம் பேசவே மாட்டேன். தாவேகாவுடைய இந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகாவுடைய அடிப்படையை அழித்துவிடும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர். அப்போ அவர் என்ன ஆவார்? அங்கே மாவட்டத்தில் இருக்கவர். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர். அப்போ அந்த தம்பி ஜெயிலுக்கு போச்சே, அந்த தம்பி என்ன ஆவார்? இன்னும் அப்பல் கட்டது மேலே கரூரில் நின்று கட்சி பணியாற்றுறாங்கல்ல, அவங்களாம் என்ன ஆவாங்க? உங்களுக்கு பலத்துக்கு சேர்க்குறீங்க. உங்களுக்கு இவர்கள் சேர்த்து தான் பலம் வேணுமான்னு கேட்குறேன். நீங்கள் அதோட பெரிய ஆள். ஆட்சியே உங்கள் கையில் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு 40 சீட்டு 50 சீட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்து சேர்றாங்கன்னா ரைட், ஓகே, கரெக்டு. 40 120 ஆக்கிறதுக்காக நீங்கள் சேர்க்குறீங்க. நீங்கள் தான் 108 வந்துட்டீங்களே. விட்டால் 112 118 120 வந்துடுவீங்க. அப்புறம் எதுக்கு இந்த தேவைகள்? ஈரோடில் விஜய் பாலாஜின்னு பெரிய மாவட்ட செயலாளர் தாவைக்கல்ல, இன்றைக்கி எங்கே இருக்கார்? செங்கோட்டையன் போன பிறகு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? அப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆட்களே அழிக்கிறீங்களா? உங்கள் ஆட்களே உங்கள் விசுவாசிகளை அழித்து விட்டு அந்த இடத்துல அதிமுகவினரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. சரி, இப்படி வர்றவர்கள் தாவேகா தூய சக்திங்க, இனிமேல் நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்குவோம், நாங்கள் எதிர்ப்போம், குவாரியோ கிரானைட் இதுவோ சட்டவிரோதமாக நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், மணல் விவகாரத்தில் கரெக்டாக இருப்போம், எங்கள் மேலே உள்ள கேஸுகளை இடி கேஸெல்லாம் நாங்கள் முறையாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நடந்து காமிப்பாங்களா?
இல்லை அவங்க மேலே கேஸ் வருது. இன்றைக்கி நேற்று செந்தில்குமார் இவர் சிடி நிர்மல்குமார் சொல்கிறார், அந்த வழக்குகள்லாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோன்றான். அது எப்படி? பார்க்க தானே போகிறோம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ இதுக்கு என்ன எண்டு? இந்த கேள்வி நான் கேட்கல, ஒவ்வொரு தாவேக்காரங்க உள்ள மனசுலையும் இருக்குது. இதுக்கு எப்போ எண்டு? நான் என் மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நிற்கிறேன். அண்ணன் வந்து சாதாரணமாக இருந்தப்போ நாங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வருவார், நாங்கள் வந்து அவ்வளோ உழைச்சோம். இன்றைக்கி உழைச்சி அறுவடை நேரத்தில் யாரோ வந்து அந்த பலனை அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஏர் உழுது, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, களை நட்டு, களை எடுத்து, எல்லாம் அந்த பயிரை பாதுகாத்து அறுவடை வரைக்கும் கொண்டு வந்து அறுவடை பண்ணி மூட்டை கட்டின அப்புறம் அந்த மூட்டையை தூக்கின்னு போனால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? இது தாவேகா தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குமா இருக்காதா? ரெண்டாவது, இந்த கும்பல் அதிகமாக தராசு தட்டு ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், தாவேகா இவர்கள் சேர்கிறவர்கள், அப்புறம் அப்படியே வந்து ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆகிறது சிக்கல். அதுக்கப்புறம் இந்த தட்டு இன்னும் இறங்க ஆரம்பிச்சதுன்னா, ஏன் இறங்க ஆரம்பிக்குன்னு சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற சபல புத்தி உள்ளவர்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க இதுக்கு கெட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த தட்டு கீழே இறங்கிடும். அப்புறம் 10ஓட 11 தாவேகா அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி விக்னேஷ் பல விஷயங்களை சாதிக்கிறார். பார்கள் எல்லாத்தையும் பாரையும் மூடியாச்சு. புது பார் லைசன்ஸு இப்படி தான் வரணும். அந்த லைசன்ஸு நாங்கள் சொல்கிற விதிகள்லாம் பண்ணால் பிறகு டெண்டர் விடுவோம். அந்த டெண்டர் முறையாக நடக்கும், அதில் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார் லைசன்ஸை ரினியூவல் பண்ணி புது டெண்டர் விடுறது கூட பயந்தாங்க. அந்த அளவுக்கு புறையோடி போயிருந்தது. பார் உரிமையாளர்கள் அவ்வளோ ஆதிக்கம் இருந்தது. இன்றைக்கி ஒரு இதில் போட்டு முடிச்சு விட்டாங்க. எதாவது பண்ண முடியுதா? மின்சாரம் அவ்வளோ பண்ண வராங்க. பள்ளி கல்வித்துறை, ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் இப்படி பண்ணுவோம். நடக்கக்கூடிய விஷயம் நேற்று பேசணும், டெண்டர் மேட்டர் நேற்று பேசணும். இந்த டெண்டர் முறை இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்கள் இவர்கள். இவர்களை கொண்டு வந்துட்டு நாளைக்கு இவர்கள் மாறுறாங்க, நாளைக்கு இவரே ஒரு துறையில் யாராவது அமைச்சர் ஆக்கிடுறாங்க. அவர் எப்படி பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஒரு க்ளீன் விக்னேஷ் மாதிரியோ, நம்ம ரமேஷ் மாதிரியோ, ராஜ்மோகன் மாதிரியோ, சிடிஆர் மாதிரியோ நான் வந்து க்ளீனாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? விக்னேஷும் ராஜ்மோகனும் சிடிஆரும் வந்து நாளைக்கு அவங்கள மாதிரி மாறாமல் இருக்கிறது பெரிய விஷயமாயிடுமே. அப்போ தாவேகா எதை நோக்கி நகர்கிறது? தாவேகா இன்னொரு அதிமுகவா? அதை தான் திரும்ப நம்ம இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேஞ்சர்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா சொல்கிறது, ஆதவர்ஜுனா பேசுகிற பாதி பேச்சு வந்து அவர் என்ன நினைக்கிறார், என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்காரு. கரூரில் இன்னொரு ஒரு கணக்கு இருக்குன்றார். ஒரு அமைச்சர், நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. இன்னொரு கணக்கு இருக்குன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று கைது பண்ணும்போது கோர்ட்டில் சொல்லலாம், சார் ஒரு அமைச்சர் அதிகார வரம்பில் இருந்துட்டு இவர் இப்படி பேசுகிறார் சார், அப்போ இவர் பேசுறதுடைய இதுதான் அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி பழிவாங்க நடவடிக்கை பண்ணுறாங்க சார்னு கொண்டு போகிறோம். நீ பழியே வாங்கினாலும் எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது, நாங்கள் சட்டம் என்ன அப்படி தான் போவோம், இப்படி தான் பேசணும். எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க? இது எல்லாத்தையும் இது ஜனங்களும் பார்ப்பாங்க. இப்படி பேசி தான் இன்றைக்கி சேகர் பாபு பேரை கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதிகம் பேசுகிறவங்க காலி ஆகிடுவாங்க. அரசியல் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் சிடி நிர்மல்குமார். எடப்பாடி ஓய்வு போட்டோம், அரசியல் விட்டு போகணும், ஸ்டாலின் அரசியல் விட்டு போகணும், நீங்கள்லாம் போனால் தான் இந்த கட்சி வழங்கினா நீங்கள் யாருங்க அது சொல்கிறதுக்கு? எடப்பாடி கட்சி இருக்குது, அந்த கட்சி தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டியது. எடப்பாடியுடைய அந்த செயல்பாட்டில் பிரச்சனை இருக்குதான்றதை நம்ம பேசலாம், இன்னொரு கட்சியில் இருக்கிற நீங்கள் பேசக்கூடாது. அதையும் அந்த கட்சியில் வர்றவங்களாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது. நாளைக்கு எடப்பாடி விஜய் கட்சியை விட்டு போயிடணும், அப்போ தான் தாவேகா வழங்கன்னு பேசினா ஒத்துக்குவீங்களா? சிடிஆர் நிர்மல்குமார் தான் கெடுக்கிறாரு போனோம்னா, அதான் அந்தந்த கட்சியுடைய உள்கட்சி விவகாரம், அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். நம்மளுடைய ஆதங்கம், நம்மளுடைய பதிவாக நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் தலைமை இவர்களை அரவணைத்து இன்னும் அந்த இது போகாமல் பார்த்துக்கிட்டு கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்கணும். இப்போவும் இந்த கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, 1,17,00,000 வாக்குகளை வாங்கியிருக்குது, மிகப்பெரிய கட்சி, இரட்டை இலை சின்னம் இருக்குது. அதோடு சேர்த்து தளபதிகளை விடாமல் அரவணைச்சிட்டு போனார்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும் அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். 0ல் ஆரம்பிக்கிற அண்ணாமலைக்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன்? அண்ணாமலையுடைய வே ஆஃப் ஸ்டைல் நமக்கு தெரியும். அப்போ அண்ணாமலை இறங்கினா அடித்து நவுத்துவார், அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றோம். அப்போ ஏற்கனவே இயங்கி இருக்கிற அதிமுக, நீங்கள் திமுக கூட்டணி இல்லாமல் தனிச்சு கிடக்குது, நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க, பாமக கூட இருக்குது. என்றைக்கு வேணாலும் டிஎம்கே பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் வந்துடலாம் முன்னாடி. அந்த இதில் உங்கள் தளபதிகளை இழந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தினீங்கன்னா, இப்படி போய்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி போகிறதுல வந்து அவர் மேலே விமர்சனம் இருக்குது.
அதுக்காக நீங்கள் வந்து அரசியல் விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்குன்னா ரைட்ஸ் இருக்குது. ஸ்டாலினை அரசியல் விட்டு போக சொல்கிறது இவருக்குன்னா ரைட்ஸ் இருக்குது. அவர்கள் அரசியலை நீங்கள் விமர்சிங்க. அங்கே யார் இருக்கணும்னு அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க. நீ இப்போது நான் உங்களை அரசியலேருந்து அகற்றும் வரை ஓய மாட்டேன்னு கூட சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் போயிடுங்கன்னா என்ன இது? நான் ஓனர்ஷிப் இதுவா இது வாங்கி வச்சு நீ போயிடுன்றது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம பேச்சுக்கு வாய்ப்பு இருக்குது, பேச்சுக்கு மரியாதை இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணால் பேசிடக்கூடாது. வார்த்தைகள் கவனம் புறா வேகத்தில் போகும். 4 யானை கட்டிலும் இழுக்க முடியாது. இவங்க 2 பேர் தான் நீ ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்து பேசணும். பணிவு இருக்கணும். பதவி வரும்போது பணிவும் வரணும், துணிவும் வரணும். துணிவு மட்டும் வச்சு இருந்தால் வேலைக்கு ஆகாது. துணிவுன்னு சில விஷயத்தை நினச்சிட்டு பேசுவாங்க. சேகர் பாபு அந்த வேலை தான் பண்ணார். துணிவு என்ன யார் நீ? இதெல்லாம் ஒரு துணிவுன்னு நினச்சிக்கிட்டார். துணிவு இல்லை. நீங்கள் இருந்த இடம் அப்படி. பரமசிவன் கழுத்து பாம்பு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதனால் இருக்கிற இடம் பவராக இருந்தால் சௌக்கியம்தான். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் தப்பே பண்ணல, ஒரு போலீஸு எஸ்ஐ உங்களை மடக்கிட்டு என்னடா போடா அப்படிங்க அப்படின்னா என்ன சார் போடான்றீங்க? என்ன பண்ணேன்? என்னடா மறுபடியும் பேசுகிற போடான்னா பரமசிவன் கழுத்து பாம்பு என்ன பண்ணுவோம்? இவன்கிட்ட போயிட்டு அங்கே நவத்து சொல்லுவார், சார் போங்க சார் விடுங்க சார் பைத்தியக்காரன் அதான் பண்ணுவோம் போங்க சார். ஏன்? பரமசிவன் கழுத்து பாம்பு அது. என்ன பண்ணோம்? அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு கேஸை போட்டு. அப்போது இந்த திமிர்தனம் இந்த இது வந்து துணிவு கிடையாது. இது நீங்கள் இருக்கிற இடம் இன்றைக்கி அப்படி இருக்குது. மைக்கை நீட்டுவாங்க, கேட்பாங்க, அது பரம் இதாகும். அதை வச்சுக்கிட்டே நான் எல்லாத்தையும் பேசிடுவேன்னா ஒரு நாள் முடிச்சு விட்ருவாங்க. எந்த ஜனங்க ஏற்றி வச்சாங்களோ அந்த ஜனங்களை இறக்கி விட்ருவாங்க. 91 ஏற்றி வைத்தவர்கள் 96 இறக்கி விட்டார்கள். 96 ஏற்றி வைத்தவர்கள் 2001 இறக்கி விட்டாங்க. இது எல்லாருக்கும் நடக்கும். அப்போது ஏன் விஜய் இன்னும் அவருக்கு பேர் இருக்குது? ஏன்னா அவர் அதிகம் பேசுறதில்ல. பேசினாலும் ஜனங்க தான்றார். அப்போ எதை பேசணுன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு கட்சி கருதுது. அப்போ பேச்சு சாதாரண பார்த்து இதுவாக பேசணும். கரூரில் ஒரு கணக்கு இருக்குன்னா அவங்களுக்கு முன்னாடி 10 பேர் கைத்தட்டுவான். பின்னாடி இருக்கிற 1000 பேர் முகத்தை சுழிப்பான். ஆனால் அவர் பதவி கொடுத்துட்டாங்க, ஆட்சி நடத்துகிறோம், மக்களுக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு போகணும். பழி வாங்குற புத்தியிலே இருக்காங்கன்னு வரும். நல்லவங்களாகிடுவாங்க. நல்லவங்களா ஆக்காதீங்கன்றேன். நீங்கள் உங்கள் பேச்சால் அவர்களை நல்லவர்களாக ஆக்காதீங்க. உங்கள் செயலால் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இந்த பேச்செலாம் வந்து ரொம்ப ஓவராக போயிடும். அப்போ பார்த்து தான் பேசணும். அப்போ இவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இணைக்கிறதுன்றது எல்லோரும் இன்றைக்கு முகசுளிப்போட பார்க்குறாங்க. அதனால தான் திமுக இன்றைக்கி நடந்த 35 கோடி ரூபா குதிரை பேரம் அது இதுன்னு இந்த மேட்ரு பெருசாகி 9 பேர் கைதாகும் பொழுதும் கனிமொழி தைரியமாக உட்காந்து குதிரை பேரம் வாஷிங் மிஷின் பேசுகிறாங்க. ஏன்? நீங்கள் அந்த மாதிரி இடம் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ அது நடக்கவே இல்லை. ஏங்க முடியாதுங்க, சாரி முடியாது சார், உங்கள் மேலே அந்த கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் குவாஷ் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோம். கஷ்டம் சார் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே எதாவது பேச முடியுமா? இந்த மேட்ரு பெருசாகும். இன்றைக்கி தாவேக்கால என்றும் இல்லாத வழக்கமாக எல்லாருக்கும் ஒரு பேக் கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸு, ஒரு தண்ணி பாட்டிலு, செந்தில் பாலாஜி ஸ்டைலில் ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸு, அது இதுன்னு ஒரு பேக். இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டிங்களா? அப்பல்கிட்ட தொண்டை எதையும் எதிர்பார்க்காம வந்தவன் கொண்டு வந்துட்டிங்களா? மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. ஏதாவது சில சமயம் கூட்டம் நடத்தும்போது மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டிங்களா? இப்போ நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களே அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க? அப்படியே வந்திருப்பாங்களா? அதனால் வருதா கலாச்சாரம்? இது அப்படியே நோய் மாதிரி பரவும், வைரஸ் மாதிரி உள்ளே ஊடுருவும். இங்கே ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, அடுத்த கூட்டம் வேறு யாராவது கூட்டும் போது என்ன ஒன்றுமே இல்லையா? அதை போவேண்ணா, இதுதான் பிரச்சனை. அதனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரங்களில் உளவுத்துறையில் என்ன பண்ணுதுன்னு தெரில. இது பொதுமக்களுடைய அபிப்பிராயம், மற்ற கட்சிகள் அபிப்பிராயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் போடணும். இதெல்லாம் தான் சேர்ந்து தான் நடவடிக்கை எடுக்கணும். கட்சியில் ஒருத்தர் சேர்க்கணுமா வேணாவா என்ன ஏது? ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒரு இது வருது. நீங்கள் இதே திமுக அதிமுகனா ஒருத்தர் மாற்றி சேர்த்துக்குவாங்க. அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இதே அவருக்கு பேக் ஃபயர் ஆகுங்க. இப்படியே போச்சுன்னா தாவேக்கா தன்னுடைய அடையாளத்தை இழந்துடும். அதில் இருக்கிற இவங்களும் கிட்டத்தட்ட செல் அரிக்கிற வீடு மாதிரி கொஞ்சம் செல் அரிக்குது. ஆரம்பத்துலேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற மரத்தை காப்பாற்றலாம்.
அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே வெளியில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளூரை ஃபுல்லாக உளுத்து போயிடும். அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்து தான் பண்ணணும். தாவேகா பயப்படுதா சார்? ஏன்னா அதிமுகலேருந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க, மாற்று கட்சிகள் வந்துட்டு இருந்ததா, இதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இதை வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்குறீங்களா, இல்லை வர வர போட்டுப்போம் யூஸ் ஆகும் பின்னாடி அப்படின்னு பார்க்குறீங்களா? தாவேகா பயப்படுதான்னு கேட்டிங்களா, அந்த பயம் இருக்குது. அதே நேரத்தில் எது இந்த மக்கள் நல கூட்டணி திருப்பி போயிடும்ட்டா? அதான் ஏதோ நடக்கும், ஆட்சி கவுந்துரும், என்ன பண்ணுறது அப்படின்னு. மக்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். எந்த மக்கள் உங்களை 108 தொகுதி கொடுத்து 35% கொடுத்தாங்களோ அந்த மக்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஆட்சியை நல்லா பண்ணுறீங்கன்னு இந்த 2 மாதம் வரைக்குமே உங்கள் மேலே மரியாதை இருக்குது. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே நாளைக்கு ஆட்சியை கலைஞ்சாலும் நீங்கள் வந்துடலாம். எம்ஜிஆர் தானங்க நான் உதாரணம் சொல்லுவேன். 1980 வலுக்கட்டாயம் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. அந்த 3 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி, அவர் லஞ்சம் இல்லாத ஆட்சியை கலைக்கும் போது ஏன் கலைக்கிறாங்கன்னா 55%, திமுக 22%, காங்கிரஸ் 33%. 80களில் திமுக அதிமுகவோட காங்கிரஸ் தான் அதிக பர்சன்டேஜ் இருந்தது. தாவேக்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக 22, காங்கிரஸ் 33ன்னா 55%, 37 எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. இவர் 26, 27% தான் வச்சுருக்காரு. அப்போ ஆட்சியை கலைச்சோன்னா பயந்துடுறாரு. ஒரு மாதிரி எல்லாருக்குமே வரும்ல ஒரு தயக்கம். ஆமாம், என்னடா பெரிய பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, நம்ம இனிமேல் எங்கே? அங்கே எப்படி ஆகுதுன்னா, நீ அமைச்சர், நான் முதலமைச்சர், நீ நிதி அமைச்சர், நீ இந்த துறை, நீ அந்த துறை, காங்கிரஸில் நீங்கள் வந்து இது, நீங்கள் வந்து இப்படிலாம் பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு நினச்சின்னுக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எம்ஜிஆர்கிட்ட சொன்னது, ரொம்ப அநியாயம் நடந்துருக்குது உங்களுக்கு, மக்கள் மேலே நம்பிக்கை வைங்க. எந்த மக்கள் உங்களுக்கு 77 ஆட்சியை கொடுத்தாங்களோ, எந்த மக்கள் உங்களை 80 தோக்கடிச்சாங்களோ அந்த மக்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அது பார்லிமெண்ட்டுக்கு நடந்த எலெக்ஷன். உங்கள் ஆட்சி அநியாயமாக கலைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் மக்கள்கிட்ட போய் நியாயம் கேளுங்க, மக்கள் உங்களுக்கு நியாயத்தை கொடுப்பாங்க. போய் கேட்டார். ஒரே சப்ஜெக்ட் தான் எல்லா இடத்துலையும் பேசினார். இந்த ராமச்சந்திரன் என்ன தப்பு பண்ணான் அப்படியே கேட்டார். நான் ஊழல் செய்த அந்த முறைகேட்டுனால என் ஆட்சி கலைக்கப்பட்டதா, அல்லது தேச விரோதம் ஏதாவது பண்ணி அதனால் என் ஆட்சி கலைக்கப்பட்டதா, அல்லது மக்கள் விரோத ஆட்சி ஏதாவது நடத்தி அதனால் என் ஆட்சி கலைக்கப்பட்டதா? இந்த ராமச்சந்திரன் என்ன தவறு பண்ண? மக்களுக்கான ஆட்சி நடத்துனது என்னுடைய தவறா? அதற்கு கிடைக்கிற பரிசு ஆட்சி கலைப்பா? எனக்கு நியாயம் சொல்லுங்கள் மக்களேன்னு கேட்டார். 48 சீட்டு 34 சீட்டாக போச்சு திமுகக்கு. எல்லாருடைய பர்சன்டேஜை வாங்கிட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். 129 தொகுதி, தனி மெஜாரிட்டி. போச்சா? மக்களை நம்புனீங்கன்னா பண்ணுவாங்க. இவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க? அதனால் நீங்கள் மக்களை உங்களை தூக்கி வச்சுருக்காங்க, மக்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடாதீங்க. உங்களை நீங்கள் தான் தேவை, மற்ற 2 திராவிட கட்சிகள் தேவையில்லைன்னு தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் தான் இன்னொரு அதிமுகன்னு எப்படிங்க சொல்லலாம்? அவர் ஆதவ அர்ஜுனா பைத்தியகார்த்தனம் இல்லை. இதுக்கே விஜய் கூப்பிட்டு திட்டணும், என்ன நீ போராடலாம் இன்னொரு அதிமுக இன்னொரு, அப்போனா தாவேகான்றது ஒன்று கிடையவே கிடையாதா? தாவேகான்னு ஒரு கட்சியே கிடையாதா? நான் போராடலாம் இன்னொரு அதிமுக, நாங்கள் தான் உண்மையான அதிமுகனா என்ன? அவ்வளோ தூரம் இதுவா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பனிப்போர் ஓடிக்கிட்டு இருக்குது. புஷி ஆனந்தமும் இவர்களுக்கு ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படியே போச்சுன்னா, அதனால் அந்த பயத்தெல்லாம் உதறிட்டு ஆட்சியை ஒழுங்காக கொண்டு போகிற வழியை பார்க்கணும். ஏதாவது சில்லறையாக செதறி யாராவது எம்எல்ஏ வராங்க, அது வேறு கதை. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்கள் நன்மதிப்பு நாளைக்கு நீங்கள் யாரங்க கேட்பீங்க? உங்கள் கூடயே வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா அவர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் டெல்டாவில் காட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. மாப்பிள்ளை பர்வேஸ் அப்படின்னும் ஆரம்பிக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தப்ப எல்லாம் இப்போ மாப்பிள்ளைன்னுவாங்க, மச்சான்னுவாங்க, மாற்றி மாற்றி அது கட்சி ரன் ஆகும்போது அப்படியே ஆக்கிரமிக்கும் போது மாப்பிள்ளை பர்வேஸ் வெளியில் நிற்கிறாரா எங்கே நிற்கிறாருன்னு தெரியும். சரி சார், இது வந்து முதல்வர் கவனத்தோட தான் நடக்குதா, இல்லை அவருக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த இதுவுமே அவர் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் முன்னாடி இதெல்லாம் கலந்துக்க மாட்டாருங்க. சரி, முதலமைச்சர் அவர் பனிப்போர் ஓடுது அப்படின்னா அந்த பனிப்போரை சால்வ் பண்ணணும்னு அவர் நினைக்கலையா, இல்லை இதே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு விட்டுறாரா? அப்படியே அவருக்கு எல்லாமே இப்போ நல்லதாக போய்கிட்டுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஒரு 2 ஆமையை பிடிச்சி உணவு சமைக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்பாங்க. ஏன்னா உள்ள ஜில்லுன்னுக்குதுன்னு ஒரு ஆமை, இன்னொரு ஆமைக்கு தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகணும்னா லைட்டாக எதுன்னு இப்போ நல்லா இருக்குது, வெது வெதுன்னு இருக்குது. மட ஆமையை நம்மளை கொல்றதுக்கு கொதிக்க வச்சுன்னுக்கிறாங்கடா அப்படின்னு. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா சூடு ஏற ஏற கடைசியில்
மொத்தமாக கொதிநிலைக்கு வந்தோடனே ரெண்டும் செத்து போயிடும். அப்போ ஒரு ஆமைக்கு தெரியுது இந்த சூடு ஒரு ஜாலியான இது கிடையாது, அடுத்து கொதிநிலை வரும்போது செத்து போயிடுவோன்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பண்ணுறீங்க அதோ, நல்லா பண்ணுறீங்க அருண்ராஜ், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கவனம் செலுத்துறாரு, நீங்கள் கட்சியை பார்த்துக்கோங்க அப்படின்னு. புஷி தான் கட்சியை பார்த்துக்கணும். இங்கே புஷியை மீறி ஏதோ நடக்குதுன்றேன். புஷி ஆனந்த் பிஸி ஆனந்துன்னு உருட்டுறாங்க. புஷி ஆனந்தா போய் தேடி தேடி கூப்பிட்டு சேர்க்குறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணுறா? இந்த விஷயங்கள்லாம் எங்கே நடக்குது? அப்போ புஷி ஆனந்த் ஏதோ ஒரு விஷயத்தில் மௌனம் காக்குறாரு. இது வந்து போட்டோம், எவ்வளோ தூரம் போகுது பார்ப்போன்னு. ஆனால் அவர் தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா, நான் சொன்ன அதே கதையை மறுபடியும் சொல்கிறேன். கொதிநிலை லைட்டாக இருக்குது, கொதிநிலை உச்சத்துக்கு போனால் புஷி ஆனந்தை சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எண்டு கார்டு போடலன்னா இந்த கட்சி தேராது. ஏன்னா வர்றவன் போகிறவங்களாம் கட்சிக்குள்ளே வந்தான்னா நாளைக்கு இதே கூட்டம் அப்படியே வெளியே போயிடும். அன்றைக்கும் யார் இருப்பான்னா இந்த அப்பல் கட்டுற தாவேகா தொண்டன் தான் இருப்பான். இல்லை அதுலேயே லாப நஷ்டம் பார்த்து வளர்ந்த தொண்டன் அவனும் வெளியே போயிடுவான். இது எல்லா இதுலையும் நடந்திருக்கு. ஜெயலலிதா விட்டு பல பேர் போனாங்க, தொண்டர்கள் போல. மறுபடியும் அதிமுக 28 நாள் உள்ளே வச்சார் கலைஞர். இதோட முடிஞ்சிச்சு ஜெயலலிதா கதை. அரசியல் விட்ட போயிடுவாங்கன்னா வெளியில் வந்தாங்க. மறுபடியும் அதே அவங்களுக்கு ஒரு இந்த இதெல்லாம் எடுத்து போட்டாங்க, வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம். ஏன்னா இவங்களாம் ஏழைப்பாளையங்க, அவங்க மட்டும் தான் பணக்காரங்க. இவங்க வீட்டிலலாம் 2 செருப்புக்கு மேலே செருப்பே இருக்காது. அவங்க வீட்டில் மட்டும் 50 செருப்பு இருந்தது. இவங்க வீட்டில் ஒரு பட்டு சேலைக்கு மேலே ஒரு பட்டு சேலை இருக்காது, மற்றெல்லாம் சாதா சேலை வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் 100 சேலை வச்சுருந்தாங்க. பரம்பரை நடிகை, நீங்களாம் நடுவில் வந்தவங்க. அவ்வளோ இதுக்கு எத்தலாம் வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க. ஜனங்களுக்கு வந்து ஐயோயோ பாரடின்லாம் சொல்ல யாரும். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே பூந்து இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறாங்களே அப்படி தான் பார்த்தாங்க ஜனங்க. அந்த அம்மா என்ன தான் தப்பு பண்ணாலும் பிடிச்சி ஜெயிலில் போடலாமா அப்படின்னு. வெளியில் வந்தாங்க, அவங்களுக்கு பேர் வேறு மாதிரி போச்சு. அவங்களும் அவங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டாங்க பல இடங்களில். 98 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 30 இடத்த பிடிச்சாங்க. அதனால தான் சொல்கிறேன், தொண்டர்கள் இதெல்லாம் அப்படியே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஆட்சியை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா மக்களும் உங்களை இது பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்களாம் நம்பிக்கிட்டு கட்சிக்குள்ளே சேர்த்து இருந்தீங்கன்னா அடையாளத்தை இழந்துருவீங்க. பதவியேற்பு விழாலே சொல்லியிருந்தாரு, நான் தான் மெயின் சென்டர், என்னை தாண்டி யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ட்டு. இப்போ அவர் தான் மெயின் சென்டரு. ஆனால் நடக்கிறது பார்த்தா அது கீழே நடந்துகிட்டு இருக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட போய் அவர் தலைக்கு வரைக்கும் வந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ ஹேண்டிலே பண்ண முடியலன்னா, பண்ண முடியாத நிலமைனா அதுக்கேற்றது அனுபவிக்கணும். பண்ண முடியலடன்னா அதாகும் எப்படியோ. சரி சார், டிடிவி தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, தாவேகா அரசு வந்து கடுமையாக விமர்சிட்டு இருந்தாரு. விமர்சனன்றது தாவேகா பக்கம் வந்து திமுக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்குல்ல. அவங்க கட்சியிலேருந்து ஒன்று கண்ணை தூக்குனீங்க, அந்த கோவம் அவங்களுக்கு. அவர் அந்த கேஸ் வந்து நான் இன்னும் கையில் வச்சுருக்கேன், நேரம் பார்த்து நான் ஒரு கேஸும் இல்லை, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அவர் போயிட்டார். அப்புறம் என்ன கேஸு? அதுவும் குதிரை. பெற்றோர் வந்து சொல்லுவாங்கல்ல, என் பொண்ணை வந்து நல்லா இருந்தால் என் பொண்ணு மனசை மாற்றி கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு கடத்திட்டு போயிட்டான்னு கேஸ் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு நான் விருப்பப்பட்டு தான் போனேன், 2 பேரும் மேஜரு, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினுக்குது. இன்னும் நான் கடத்திட்டு போன கேஸ் அப்படியே இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் அந்த கேஸை தூக்கணும். அது நீங்கள் தான் இது பண்ணணும். இதான் சொல்கிறேன், லாப நஷ்ட கணக்குள்ள உலகம் இது. ஒன்று தெரியுமா, இந்த காமராஜ் முன்னாடியே சேர வேண்டியது தாவேகால. அதுக்குள்ளேயும் ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க அங்கே. அதனால் நம்ம இதில் நின்று ஜெயிப்போம், எப்படியும் ஏடிஎம்கே ஜெயிக்க போகுது, நம்ம இதாகிடுவோம்னு நினச்சார். ஜெயிக்கவும் செஞ்சிட்டார். ஜெயித்தவொன்னே பார்த்தாரு, அவர் தான் ஆளாக போய் கதவை தட்டினது. அதனால் இங்கே கூட்டு வாங்கினாங்க அதெல்லாம் இல்லை. அதில் சில ஆரம்ப கால தப்புலாம் பண்ணாங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு அவ்வளோதான் இவங்க நாலேஜ் இருந்தது. அந்த லெட்டர்லாம் செல்லாதுன்னு இவங்களுக்கு தெரியல. கவர்னர் சிரிச்சிட்டாப்புல, ஏய் அந்த ஆள் வர்றது கணக்கு இல்லையா, அந்த ஆள் வர்றது கணக்கு இல்லை, பேரண்ட்டு பாடி டிவிக்கு பொதுச் செயலாளர் சைன் பண்ணி லெட்டர் கொடுக்கணும், ஏன் காமெடி பண்ணுகிறீங்க? இது ஒன்று காமெடி. பாருக்க தூக்கிட்டாங்க முஸ்லீம் லீக்கில், அவர்கிட்டையும் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முஸ்லீம் லீக் லெட்டர் கொடுக்காம நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா பாருக்கு நைஸாக கலந்துக்கினாப்புல. இன்றைக்கி அவர் முஸ்லீம் லீக் இதுவாக தான் இருக்கார். அதனால் இந்த மாதிரிலாம் வந்து தவறும் பண்ணாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ எப்படி நீங்கள் விரல் நிறுத்துனா யோகியன்னு சொன்னல யோகினாருன்ற மாதிரி தான். நாங்களாம் அயோக்கியர்கள்ப்பா, நீ யோகியன்னு சொன்னல யோகினாரு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் இப்படி தான் இருக்கும். என்னை கேட்டால் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன், எப்பா 100 ரூபா எடுத்த இடத்துல 30 ரூபா எடுத்துக்கோ, நீ நல்லவன் போ. உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது முதலாளித்துவ உலகத்தில். ஏதோ பண்ணுங்கப்பா, ஆனால் நல்லது பண்ணுங்க ஜனங்களுக்கு. 10 ரூபா சாப்பிட்றியா, 90 ரூபா செலவு பண்ணு. ஆனால் யோகியன் ரைட், நான் யோகியன்னு சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன,
லஞ்சம் வாங்கிட்டு வேலையை முடிச்சு கொடுத்தா நல்ல அதிகாரி, லஞ்சம் வாங்கிட்டு காசையும் கொடுக்காம வேலையை முடிச்சு கொடுக்காம தான் அயோக்கியம். இந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லைங்க, உங்கள் மக்கள் தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சிலாம் ஊழல் லஞ்சம் இல்லைன்னு யாராவது சர்டிஃபிகேட் தர முடியுமா? இல்லை கலைஞர் ஆட்சி, சாணக்கியர் ஆட்சின்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் இந்த முதலாளித்துவ உலகம், முதலாளி இடதுசாரிகளே தடுமாறி போயிட்டாங்களாங்க. இது இயற்கை. இதில் ஓரளவுக்கு பெட்டர், நல்லாட்சி, ரைட், பெஸ்ட்டு, கூடிய வரைக்கும் முறையாக பண்ணுறோம், பெஸ்ட்டு, இன்னும் நல்லா பண்ணுறோம், இன்னும் சிறப்பு. அவ்வளோதான். நீங்கள் அதெல்லாம் போய் ரொம்பலாம் நீங்கள் ரொம்ப இப்படி இருப்பேன்லாமும் இருக்க முடியாது. கொண்டு போய் செலவு வச்சுருவாங்க. பண்ணுறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நல்ல விஷயம். அதெல்லாம் நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணுற விஷயங்கள்லாம். அந்த மாதிரி காலம் இது. அதிமுக புதிய தலைமையை தேடுகிறதா? அதிமுக புதிய தலைமையை தேடுகிறதானா தேவையை ஒட்டி நடக்கணும்னா நடந்துரும். இப்போ தேவை தானே சார்? அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. நடக்கிறத சிடிஆர் நிர்மல்குமாரா நம்ம நடக்கிறத பார்த்தா அப்படிதானே சார்? அது அவங்க அந்த கட்சி தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அதுல இருக்க பிரச்சனை எப்படின்றத பொறுத்து தான் நடக்கும். அது இவ்வளோ போனதுக்கு அப்புறமும் அதே நிலைமையில இருந்தா எப்படி? எவ்வளோ நாளாக அவர் தானே கட்சியை காப்பாற்றிருந்தாரு. 7 பேர் போனப்பையும் அவர் தானே சார் இருக்காரு. ஆமாம், அது ஓகேங்க. அவர் இவ்வளோ நாளாக கட்சியை காப்பாற்றிட்டு இருந்தார்ல. அதான் கட்சியை காப்பாத்தல அவர் நிலைப்பாட்டில் பிரச்சனைங்க. அவர் நிலைப்பாட்டை மாற்றிக்கணுன்றது தான். ஆனால் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. வரமாட்டேங்கிறாருன்னா அது என்ன நடக்குமோ நீங்கள் சொன்ன மாதிரி தலைமை கூட மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி 26 பேர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போகலாம். சரி சார், அப்படியே இன்சைடு வந்தோடனா அண்ணாமலை அவர்கள் வந்து 12ஆம் தேதி வந்து மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பெரும் குழப்பத்தில் இருக்கார். குழப்பத்தில் இருக்கார். ஆமாம், அது கட்சியை எப்படி கொண்டு போக முடியும்? இப்போதைக்கு தாவேக்காவை எதிர்த்து பெருசாக அரசியல் பண்ண முடியாது. திமுக எதிர்த்து அடிச்சுருந்தா செத்த பம்பு அடிக்கிற கதை தான். அதிமுக அடித்தா அதை விட மோசம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது ஒன்று. கட்சி ஆரம்பித்தா தேர்தல் வரும். தேர்தலில் என்ன நிலைப்பாடு? தனியாக நின்று தோற்று போயிட்டா அதோட முடிஞ்சிடும். அதனால் பல இது இருக்குது. அப்போ கூட்டணியோட தான் நிற்பாரா? கூட்டணியும் கிடையாது. அது அவர் கொஞ்சம் வேறு சில இதில் இது பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாநாடுன்றது அப்பப்போ தன்னை இருப்பு காட்டுறதுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் இதுதான் இப்போதைக்கு நிலைமை. அதே மாதிரி பாஜக தன்னை புதுப்பிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தலைமையை மாற்றுறாங்களா? தலைமையகத்தில் வேலை சில நடக்குது. தலைமையை மாற்றலை, தலைமையகத்தை மாற்றி 3 மாடியை கட்ட போகிறாங்க. கொஞ்சம் இது பண்ணாங்க. அமித்ஷா மாதத்தில் 2 நாள் இங்கே வந்து தங்குகிறார். கூடுதலாக அவருடைய பார்வை நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி விழுகிறது. எந்த திராவிட கட்சி காலி ஆகுதுன்னு தெரியாது. அதனால் அதுவும் நடக்க போகுது. திராவிட கட்சி தான் வேற என்ன, ஏப்ப சாப்ப யார் அவங்க தானே அடிக்க முடியும். அந்த இந்த படத்தில் சொல்லுவானே, எங்கே போகிறீங்க? சண்டை நடக்குது, போய் அடிப்போம். உங்கள் அடிக்குதுலாம் எங்களுக்கு தெரியும், நமக்குன்னு வரும், அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. யார் வராங்களோ அவங்கள போட்டு அடிக்க வேண்டியதான். ஏற்கனவே ஒருத்தர் போட்டு அடிச்சுன்னுறாப்புல. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. ஐ பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.